மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா, யூனிட் ட்ரெயின்ஸில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தது. கரெக்ட்டுங்களா? ஸோ, அந்த யூனிட் ட்ரெயின்ஸ் பிரச்சனைய சரி கட்டுறதுக்காக என்ன பண்ணாங்க ரயில்வேலேருந்து, ஒரு 7 எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை வந்து மாம்பழத்தில நிறுத்துறதாக அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த 7 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, நெல்லை எக்ஸ்பிரஸையும், பொதிகை எக்ஸ்பிரஸையும் தாம்பரத்துலேருந்து மாற்றினாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோட டெர்மினேட் ஆகிற மாதிரியும், பொதிகை வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்புற மாதிரியும் அறிவிச்சிருந்தாங்க. எத்தனாம் தேதி வரைன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 16ஆம் தேதி வரையும் அதை அறிவிச்சிருந்தாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ, நம்ம வந்து ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த மாதிரி வந்து மார்ச் 16ஆம் தேதி வரையும் அறிவிச்சிருக்காங்க. பட் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்றத நம்மளே சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் லெட்டரும் கொடுத்துட்டாங்க. யூனிட் ட்ரெயின்ஸ் பிரச்சனையை வச்சுக்கிட்டு, ஸோ அதை வந்து மறுபடியும் அந்த பிரச்சனைகளை வந்து பெருசாக்குற மாதிரி தான் இது வந்து பண்ணியிருக்காங்க ரயில்வேலேருந்து. ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பொதிகையும் சரி, நெல்லையும் சரி பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பொதிகையை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வரை, 16ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரை வண்டி பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து தான் கிளம்பும். நெல்லை பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினேட் ஆகிடும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோட டெர்மினேட் ஆகிடும் மக்களே. ஸோ இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான சிச்சுவேஷன். அதுவும் இந்த பீக் ஹவர்ஸில் யூனிட் ட்ரெயின்ஸில் ஏறவே முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்குது அங்கே. ஸோ இது எல்லாமே எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்மோர் வேலை முடிஞ்சால் மட்டும்தான். எக்மோர் வேலையும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த டிசம்பர் வரையும் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் வரையும் இதே ஸ்கெடியூல் தொடராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பேசஞ்சர்ஸ்க்கும் கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே.